ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் வெல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ போடலான்னு, இன்றைக்கி மீன் குக் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ வாங்க ஷாப்பிங் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம். ஸோ எஸ், கடைக்கு போயிட்டு இருக்கேன். இதுதான் வந்து எங்களோட மீன் மார்க்கெட். ஸோ மீனெல்லாம் வாங்கிட்டு நம்ம போய் குக் பண்ணலாம். மீன் வாங்கிட்டேன் காய்ஸ். அதுக்கு நடுவில் ரொம்ப தாகமாக இருந்தது, அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு டீயும் குடிச்சிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு சமையல். இதுதான் என்னோடய குக்கிங். பேசிக் பிகினர் தான் நான் குக்கிங்கில். ஸோ ஆனியன், க்ரீன் சில்லி அண்ட் டொமேட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கோகோனட் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம், அது வந்து எண்ணெய் சூடாகாமே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி காய்ஸ். ஓகே, அது வந்து டிக் டிக் சவுண்டு வருது. இப்போ வந்து லைட்டாக ஜீரகம் போடணும், கொஞ்சமாக ஜீரகம். அது வந்துட்டு கொஞ்சம் டிக் டிக் வரும்போது நம்ம அடுத்தது வந்து சோம்பு ஆட் பண்ணணும். அது வந்து நான் தேடிட்டு இருக்கேன் காய்ஸ், அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. சாரி. கிடச்சிருச்சு, சோம்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணணும். அதுவும் நான் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன் காய்ஸ். ஸோ ஃபைனலி வந்து எனக்கு கருவேப்பிலை கிடச்சிருச்சு, அதை நான் போட போகிறேன். இது லைட்டாக வந்து ஹீட் ஆன உடனே நம்ம வந்து ஆனியன், க்ரீன் சில்லி வந்து போட்டுடலாம். ஸோ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி வந்து போட போகிறோம். ஸோ நான் ரெண்டே சில்லி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணி சாட்டே பண்ணணும். சால்ட்டும் தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் காய்ஸ், சால்ட்டு கிடைக்கல எங்கேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ சாரி, கரண்டி தேடிட்டு இருந்திருக்கேன் போல். ஓகே, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணேன்னு மறந்துட்டேன் காய்ஸ். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். ஓகே, எனக்கு இப்போ வந்து உப்பு கிடச்சிருச்சு. உப்பு போட போகிறேன். இது நல்லா சாட்டே ஆன உடனே நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா சாட்டே ஆகணும் இது. அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் காய்ஸ். மசாலாவில் வந்து நான் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் காய்ஸ். இப்போ வந்து புளி வந்து ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ட்ரிக்கு. இது என்ன பெனிஃபிட்டுன்னு எனக்கு தெரியல, பட் அதை போட்டு வச்சுருக்கேன். அதை ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அதெல்லாம் வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்புறம் மீன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ நான் வந்து மத்தி மீன் வாங்கியிருக்கேன். மத்தி மீன் இதை வந்து உள்ளே போட்டுட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அதில் வச்சுருந்தாலே போதும், குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ தேட்ஸ் ஆல். இதுதான் வந்து சிம்பிளான மீன் குழம்பு. என்னோடய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். அடுத்தது வந்து நெத்திலி மீன் வாங்கியிருந்தேன், அது வந்து ஃப்ரை பண்ணலான்னு. ஸோ இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி கலருக்காக, சால்ட்டு, வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 minutes to 1 hour வச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் அந்த மேரினேட்டட்லாம் வந்து அந்த மீனில் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். நான் வந்து 30 minutes தான் வச்சேன், ரொம்ப பசி எடுத்துச்சு, அதனால் 30 minutesனால் நான் எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக தான் ஃப்ரை பண்ணேன், நான் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணலை. நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போட்டிங்கன்னா கடையில் கொடுக்குற மாதிரி கிறிஸ்பியாக வரும்ல, அப்படி வரும். நான் வந்து
லைட் மசாலாஸ் போட்டு நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டல் மாதிரி வராது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மேரினேட் பண்ணி, இதில் முள்ளெல்லாம் இருக்காது, அதனால் ஜாலியாக மேரினேட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இதோ இந்த மாதிரி இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினேன். லைட்டாக ஃப்ரை பண்ணும். இது ரொம்ப பண்ணாலும் உடஞ்சிரும் கைஸ், அதனால் லைட்டாக திருப்பி போடுங்க. பொரியல் மாதிரி பண்ணோன்னா பவுடர் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், என்னோடய லன்ச் ரெடி ஆகிடுச்சு. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது இதில் தப்பு பண்ணியிருந்தேன்னா கிவ் மீ a feedback so that I can correct it out. Thank you so much. Have a good day guys. Bye bye.